தமிழ்நாட்டில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு வேட்புமனு அளித்த கமல்ஹாசன் உட்பட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட வைகோ, பி. வில்சன், சண்முகம், எம். அப்துல்லா, அன்புமணி, சந்திரசேகரன் ஆகியோரது பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி 6 இடங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கியது. திமுக சார்பில் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் மற்றும் சுயேட்சைகள் என 13 பேர் வேட்புமனு அளித்தனர். வேட்புமனு மீதான பரிசீலனையில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் 6 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவுடன் ஒரு வேட்பாளருக்கு 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிவு கடிதம் அளித்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாததால் சுயேட்சைகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கமல்ஹாசன் உட்பட 6 பேரும் எம்பி ஆகிறார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 12ஆம் தேதி வெளியாகிறது. ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எழிலகத்தில் உள்ள ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் பாக்கெட் விற்பனை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலாவதியான மோர் பாக்கெட்டை வாங்கி குடித்த மணிகண்டன் என்பவருக்கு வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இதுகுறித்து அவர் ஆவின் பாலகத்தின் ஒப்பந்ததாரர், ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆவின் நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்பு துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே எழிலகத்தின் ஆவின் பாலக ஊழியரை பணியிடை நீக்கம் செய்து நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல காலாவதியான ஆவின் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆவின் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வாரம் 2 முறை ஆவின் பாலகத்தின் பொருட்களை ஆய்வு செய்ய வேண்டும் என ஆவின் மேலாண் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக வணிக வளாக கட்டிடத்திற்கு உள்ளே சென்று வெளியே வரும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. அதன்படி சென்னை திருமங்கலத்தில் அமைய உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்துடன் கூடிய 9 மாடி கட்டிடத்தின் மாதிரி படங்களை மெட்ரோ நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதில் 9 மாடிகளை கொண்ட 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டு 2 மாடிகள் கொண்ட ரயில் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. 4வது தளத்தில் மெட்ரோ ரயில் நிலையம், 5 மற்றும் 6வது தளத்தில் மெட்ரோ ரயில்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடத்தில் பல்வேறு அலுவலகங்கள், கடைகள் மற்றும் 3 நிலைகளில் சுரங்க வாகன நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்பட உள்ளது. கீழடி அகழாய்வு விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மொழியின் தொன்மை, வரலாறு, தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம் குறித்து பல வகையான ஆய்வுகள் கீழடியில் நடந்த போதும் கூட இன்னும் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வரவில்லை என்றார். தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதற்கு தங்களுக்கு எவ்வித தயக்கமும் கிடையாது என்றும் அமைச்சர் கூறினார். கீழடியின் தொன்மையை ஏற்பதில் மத்திய அரசு தயக்கம் காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கீழடியில் ஒன்றுமே இல்லை என மத்திய அரசு கூறியதாகவும் பின்னர் ஆய்வதிகாரிகளை இடமாற்றியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தான் கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது வந்த ஆதாரங்கள் போதவில்லை என்று கூறுவதாக மத்திய அரசை விமர்சித்துள்ளார். தமிழர்கள் 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள் என்று உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் மத்திய அரசு இதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் வரலாற்று உண்மைகள் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது எனவும் அவை மக்களிடமே சென்று சேரும் எனவும் தனது பதிவில் தெளிவுபடுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். வயது 67. கணவர் இறந்து 30 வருடங்களாக தனது 2 மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார்.
கடந்த 7ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் புகுந்த சிலர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பினர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ஈரோடு தாளம்பாடியை சேர்ந்த ஆனந்தன், அவரது நண்பர் அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். இவர்கள் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டியின் தோட்டத்தில் வேலை பார்த்தவர்கள் என்பது பேரதிர்ச்சி. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் கொலை நடந்த இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் சம்பவத்தை நடித்து காட்ட செய்தனர். அப்போது எவ்வாறு கொலை நடந்தது என்று இருவரும் நடித்து காட்டினர். இந்த நிலையில் நடித்து காட்டிவிட்டு இருவரையும் போலீசார் வேனில் அழைத்து சென்றபோது அவர்களை பார்க்க வேண்டும் என கூறி மூதாட்டியின் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது முறையாக சம்பளம் வழங்காததே மூதாட்டி கொலைக்கு காரணம் என இருவரும் வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிட்லப்பாக்கம் அரசு சேவை மையத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகும் மையத்தில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சிட்லப்பாக்கத்தில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இல்லத்தில் இருக்கும் மற்ற மாணவிகளை பார்க்க வந்த உறவினர்களை அனுமதிக்காமல் வெளியே காக்க வைத்துள்ளனர். மேலும் பாலியல் தொல்லை சம்பவத்திற்கு பிறகும் இல்லத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை எனவும் அரசு சேவை இல்லத்தில் பாதுகாப்பு உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். டெல்லியில் தீ விபத்திலிருந்து தப்பிக்க மாடியிலிருந்து குதித்த 2 குழந்தைகள் உட்பட 3 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 7வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ 4 திசைகளிலும் சூழ்ந்ததால் செய்வதறியாத குடியிருப்பு வாசிகள் சிலர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து கீழே குதித்தனர். அவ்வாறு பால்கனியிலிருந்து கீழே குதித்த யாஷ் யாதவ் மற்றும் அவரது 2 குழந்தைகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 பேரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியாவில் பள்ளிக்கூடத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தில் மாணவர்கள் உட்பட சுமார் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள கிராஸ் நகரில் உள்ள பள்ளியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பள்ளிக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த நபர் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார். இதில் மாணவர்கள் உட்பட 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிகிறது. ஏராளமானோர் காயமடைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. துப்பாக்கி சூடு நடத்திய நபர் முன்னாள் மாணவரா அல்லது தற்போது படிப்பவரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட பள்ளி வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐரோப்பிய யூனியன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நாளை லண்டனில் தொடங்க உள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் போட்டிகள் நடைபெற்றன. இதன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணியும் 2வது இடத்தை கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் பிடித்தன. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் புதன்கிழமை மதியம் 3 மணிக்கு தொடங்க உள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு பேட்டிங்கில் பவுமா, மார்க்ரம், ஸ்டப்ஸ், ரிக்கல்டன் பலம் சேர்க்கின்றனர். பவுலிங்கில் ரவாடா, யான்சென், கேசவ் மகாராஜ் உறுதுணையாக உள்ளனர்.
ஆஸ்திரேலிய அணி ஹெட், கவாஜா, ஸ்மித், லபுஷேன் என நட்சத்திர பேட்டிங் லைன் அப்பை கொண்டுள்ளது. பவுலிங்கில் கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட் மிரட்ட காத்துள்ளனர். தென்னாப்பிரிக்கா ICC தொடரில் சாம்பியன் பட்டம் வென்று 27 ஆண்டுகள் ஆகின்றன. இதனால் நெடுநாள் ஏக்கத்தை தணித்து பவுமா படை சரித்திரம் படைக்குமா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மறுபுறம் 2வது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்ல ஆஸ்திரேலியா தீவிரம் காட்டக்கூடும் என்பதால் இந்த இறுதிப் போட்டி ரசிகர்களுக்கு விருந்து படைக்க உள்ளது.